ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஒன்றும் இல்லை, பர்த்டே நோட்டை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. நீங்கள் பர்த்டே நோட்டு வாங்குறவங்க மட்டும் இருந்தால் இந்த வீடியோ பார்க்கலாம். மற்றவங்க யாரும் காயின் அல்லது கரன்சி வாங்குறவங்க இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பர்த்டே நோட்டு கிடைக்குங்க. ஒரு 90% 95% டேட் நம்மக்கிட்ட கிடைக்கும். 5% டேட் நம்மக்கிட்ட கிடைக்காது. ஸோ அது இயல்பு தான், சரிங்களா? 95% டேட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த ஃபேன்சி நம்பராக வர்றது, இந்த செலிப்ரிட்டியோட இதில் வர்றது, இந்த இண்டிபெண்டன்ட் டே வர்றது, இந்த மாதிரி டேட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரேட்டு மாறும். இது வரைக்கும் நம்ம கொடுத்த நார்மலான டேட்டெல்லாம் முக்கால்வாசிக்கு மேலே பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பற்றின ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. 10 ரூபாலேருந்து நீங்கள் அப் டு 500 ருபீஸ் முடிய கூட நம்மளால் ரெடி பண்ணி தர முடியும். ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரேட் வரும். 10 ரூபா என்ன ரேட் வரும்? இப்போ நியூ இஷ்யூ வருதுங்களா, லேட்டஸ்ட்டாக, அது 150 ரூபா ஒரு நோட்டோட விலை. ப்ளஸ் அதாவது இந்த மாதிரி கார்டு வந்துடும். இந்த கார்டு டிசைன் ரேண்டம் தான். இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கார்டு டிசைன் இதே டிசைன் இருக்குமான்னு கிட்டே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். 150 ரூபா, 10 ரூபாவோட விலை 150. ஷிப்பிங் சார்ஜஸ் ஒரு 50 ரூபா வந்துடும், சரிங்களா? இதுதான் அதோடைய விலை. இப்போ முன்னாடிலாம் எத்தனை பேர் எத்தனை டேட் அனுப்பிச்சாலும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50% அமௌண்ட் நான் கேட்டுட்ருக்கேன் இப்போ சமீப காலமாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கஸ்டமர்ஸ் இப்போ 10 டேட் வருது அப்படின்னா 7-8 டேட் வாங்கிடுறாங்க. மிச்சம் 2 டேட் நமக்கு நின்றுது. அப்போ 100 டேட்டுன்னு போகிறப்ப 20 டேட் நமக்கு கையில் அப்படியே நின்றுது. இந்த 100 டேட் விற்றா கூட அந்த 20 டேட் காசு நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். அப்போ டீலர் சைடு நமக்கும் டீலருக்கும் மனசாகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தாராளமாக நீங்கள் டேட் அனுப்புங்க, நான் ரெடி பண்ணி தரேன். பட் 50% அமௌண்ட் எனக்கு நீங்கள் முன்னாடியே பே பண்ணணும். கண்டிப்பாக என்னோடய டைம் பார்த்திங்கன்னா 1 வீக் எனக்கு டைம் வேணுங்க. அதேமாதிரி நோட்டு ஒரிஜினலாக அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இது டவுட் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஃபேக்கான நோட்டை நம்ம இந்த மாதிரி பப்ளிக்காக போட்டு விற்கவும் முடியாது, அதுக்கு அவசியமும் கிடையாது. இந்த காயின் கரன்சி லைனில் இருக்கவங்க கூட நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும். பர்த்டே நோட்டு பற்றி விசாரிச்சிங்கன்னா தெரியும். அந்த மாதிரியான ஃபேக் நோட் நம்ம பண்ணவும் முடியாது, பண்ண நினச்சாலும் பண்ண முடியாது, சரிங்களா? ஏன் அப்படின்னா, இந்த 10 ரூபாயை நமக்கு கவர்மெண்ட் அடித்து கொடுக்குறதே நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம போய் ஒரு ஃபேக்கை தேடி எதுக்கு ஓடணும், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் அதனால் நான் ஒன்று இப்போ உங்களை கேட்குறேன். நம்மக்கிட்ட காயின், அதாவது இந்த பர்த்டே நோட்டு வாங்கினவங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வாங்கியிருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்தது ஒரிஜினல் நோட்டு தானா, நீங்கள் அனுப்பின டேட்டு கரெக்டாக வந்துச்சான்னு சொல்லி எனக்காக இது கொஞ்சம் கமெண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொசீஜர் இதுதான். 10 ரூபா எந்த டினாமினேஷன் வேணால் ரெடி பண்ணி தரலாம். ஆனால் டைம் நீங்கள் 10 ரூபாய்க்கு மேலே போகும்போது 1 வீக்லேருந்து 10 டேஸ் தாராளமாக ஆகும். 50% பேமெண்ட் நீங்கள் பண்ணிடணும். மேபி என்னால் ரெடி பண்ண முடியலை, அந்த 5%, அதாவது 95% டேட்டு ரெடி பண்ணிடுவோம். 5% ரெடி பண்ண முடியலைன்னா தப்பாக எடுத்துக்காங்க. அந்த 100 ரூபா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் திரும்ப. ஸோ ஏன்னா இதுதான் என்னால் முடியலை. நமக்கு அந்த டேட் நிற்கும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு லாஸ்ட்டில் போகிற மாதிரி போயிட்டுருக்கு. அது இப்போ நிறைய பேர் ஏன்னா ஆன்லைனில் ஜஸ்ட்டு பார்க்குறாங்க, நம்பர் எடுக்கிறாங்க, டேட்டை தட்டி விட்டுறாங்க, திரும்ப ரிப்ளை பண்ணுறது கிடையாது. அதனால் எல்லோரும் கிடையாது, ஒரு சில பேர் பண்ணுறதுனால நமக்கு இப்போ எல்லாருக்குமே நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்குது. தப்பாக எடுத்துக்காங்க. 50% மட்டும் நீங்கள் பேமெண்ட் முன்னாடியே பண்ணிடணும். கண்டிப்பாக 1 வீக் வெயிட் பண்ணணும். நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா போஸ்டலில் தான் அனுப்புவோம். நம்ம அனுப்புனதுலேருந்து ஒரு 3 to 4 டேஸ். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த ஸ்டேட்டு, நம்ம ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறவங்க, தமிழ்நாடு கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டு வாசல்லே பொருளை கொடுத்துருவாங்க. தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பேமெண்ட் இந்த கேஷ் ஆன் டெலிவரி இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாதுங்க. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 100% பொருள் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே வந்துடும், சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அனுப்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிடுன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு பர்த்டே நோட்டு வேணும்னா கேளுங்க.